ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் பல வகையான கீரை, பல வகையான காய் நிறையா நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோ காய் இன்றைக்கி தோட்டத்தில் அப்படி பச்சை பசேர்னு எல்லா செடியிலையுமே நிறைய காய் இருந்தது. சரி, இன்றைக்கி பறிச்சிடலாம் அப்படின்னு பறிக்க வந்துட்டேன். இன்றைக்கி காலையிலேயே மூட் அப்செட்டுங்க. வந்ததும் பார்த்தாக்க அந்த பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா பிஞ்சு விட்டு அந்த பக்கம் போகாமல் இப்படி விட்டுருந்தேன். அது புழு வச்சு வீணாக போயிடுச்சு. அது பிடுங்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா பழமாக இருந்தது. நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு தக்காளி கிடச்சிருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மண்ணுக்கு. வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பறித்து குழம்பு வச்சேன். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. சரி, வெண்டைக்காவுமே பறித்து இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தாச்சு தோட்டத்துக்கு. என்னெல்லாம் கிடைக்க போகுது, எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு ஒரே ஆர்வமாக இருக்குது. நம்ம செடி வச்சு அதை பராமரித்து தண்ணி ஊற்றி எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, அப்போ பறிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு கொஞ்சம் கூட தாங்க மாட்டேங்குது. செடியெல்லாம் வீணாக போயிடுச்சு. சரி, இருக்கிற பழம் வரைக்குமே எடுத்துக்குவோம். நல்லா செவந்துருச்சு. இதுக்கு மேலே வீட்டில் பறித்து போட்டோம்னாக்கா ஒரு நாள் இல்லை 2 நாளில் பழுத்து போயிடும். அதனால் பறிச்சுக்கிட்டேன். நல்லா நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா. இதை நீங்கள் பறித்து போட்டிங்கன்னா மறுநாளே பழுத்து போயிடும். அதனால தான் பறிச்சுக்கிறேன். பக்கத்தில் பில்டிங் கட்டுறனால ஃபுல்லாக கலவெல்லாம் இந்த பக்கம் அப்படியே தெளித்து விட்டுடுறாங்க. எந்த செடியுமே பார்த்திங்கன்னா நிறைய செடி அதனால் பட்டு போயிடுச்சு. இனிமேல் இதை க்ளீன் பண்ணி வைக்கணுமாங்கிற மாதிரி கூட கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கலவைங்க. ஒரு செடினா பரவாயில்ல, எல்லா செடியிலையுமே கலவை. நானும் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, கொஞ்சம் பார்த்து இந்த பக்கம் கலவை வராமல் பண்ணுங்கன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கலவை. அது எதுக்கு அவங்கக்கிட்ட சொன்னாலும் அந்த வேலை அப்படி தான், நம்ம படாமல் இருக்காது. அதனால் நம்ம காய் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்பப்போ பறிச்சுக்கலான்னு பறிச்சிடுறது. வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையாவே கிடச்சிருக்கு. சரி, இந்த வாட்டி வெண்டைக்காவை பொரியல் பண்ணிவிடுவோம். போன வாட்டி பறித்ததை சாம்பார் வச்சோம். இந்த வாட்டி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் பிஞ்சாவே தான் எடுத்துக்கிட்டேன். பொரியலுக்கு பிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி தேன் மாதிரி இருக்கும். முத்தி இருந்ததுன்னா, அந்த விதை ஒன்று இருந்ததுனாக்கா அவ்வளோவா நல்லா இருக்க மாட்டேங்குது. இது பிஞ்சாக பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் பாருங்கள். நம்ம தோட்டத்துக்கு வந்தாவே கத்திரிக்காய், வெள்ளரிக்காய்க்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளோ இருக்குது. கத்திரிக்காயும் ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு தேவையானது கிடைச்சிரும். ஒரு செடி தான், இத்தனைக்கும் ஒரு செடியிலேயே பாருங்கள் 4 கத்திரிக்காய் இருக்குது. அந்த பக்கம் நம்ம பறிக்கவே இல்லை. இந்த வெள்ளை கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ வாசனை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படி என்ன சொல்கிறது, நெய் மாதிரி இருக்கும் இல்லையா, நெய் மணம் அந்த மாதிரி இருக்குது வெள்ளை கத்திரிக்காய். இது கார குழம்புக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் சரி அப்படின்னு கார குழம்புக்கு பறிச்சுக்குவோன்னு பறிச்சுக்கிட்டேன். என்னடா கத்திரிக்காய் பறிக்கும் போதெல்லாம் நெய் கத்திரிக்காய் பண்ணிக்கலாம், எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிக்கலாம், காரக்குழம்பு பண்ணிக்கலான்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? எனக்கு கத்திரிக்காய்னாவே அது காரக்குழம்புலையோ இல்லை இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரியோ அந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் கத்திரிக்காய் பறிச்சேன்னா காரக்குழம்பு தான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிடுவேன். அப்புறம் வெண்டைக்காவுமே பாருங்கள் சூப்பராக நமக்கு அந்த செடி ஒரு 1.5 அடி 1 அடியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டு காய் வந்துருச்சு. போன வாட்டி 1/2 அடி இருந்தது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இப்போ நல்லா 1 அடி ஹைட்டுக்கு தான் வந்திருக்கு. மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட்டுக்கே வந்திருக்கு. கீழே வச்சா இன்னும் ஹைட்டாக வரும்னு பார்த்தேன். சின்னதாக தான் வருது. மண்ணா என்னன்னு தெரியல. அதே விதை தான். போன வாட்டி பறிச்சுட்டு போனேன். இந்த சைஸில் தான் பறிச்சுட்டு போனேன்.
ஆனால் பார்த்திங்களா சாம்பாரில் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சுங்க. கூழ் மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. அதனால் சரி இது சாம்பார் வைக்கும்போது லாஸ்ட்டில் தான் அது போட்டு ஒரு 2 கொதியில் இறக்கிடணும் போல் இருக்குது. இந்த கடையில் வாங்குற மாதிரி நம்ம வந்து லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்போட கொஞ்சம் கொதிக்க விடும்போது என்ன ஆகுதுன்னா கொதிக்க விட்டாக்க நல்லா அப்படியே தெரியும் நமக்கு வெண்டைக்காய் இருக்கிறது குழம்புல. இது அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டு, பிஞ்சு வேறு. நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதை நம்ம போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னாக்கா அப்படியே கூழ் மாதிரி ஆகி போயிடுது. அதனால நம்ம வீட்டு வெண்டைக்காய் எப்போவுமே ஒரு 2 கொதியிலே இறக்கிடணும். பறிச்சுட்டு போயிட்டு போன வாட்டி தான் சாம்பார் வச்சோம். இந்த வாட்டி வந்து அதுவே வச்சாக்கா சாப்பிட மாட்டா. அதனால இன்றைக்கி பொரியல் பண்ணிவிட்டு ரசம், ஒரு 2 வகையான பொரியல் பண்ணி ரசம் வச்சிடலாம். வெண்டைக்காய் வேறு என்ன காய் இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு 2-3 செடியில் ஒரு 4-5 தான் இருக்குது. ஏன்னா நம்ம அப்பப்போ பறிச்சுக்கிறது. நான் அப்பப்போ வந்து இப்போ சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 4 பச்சை மிளகா வேணும்னா கிடுகிடுன்னு ஓடி வந்து அந்த டைமில் பறிச்சுக்கிறது. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் அப்பப்போக்கி நான் வந்து பறிச்சுக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சிமெண்ட் பாருங்கள், பக்கத்தில் பில்டிங் கட்டுறதுனால ஃபுல்லு செடி மொத்தமே பார்த்திங்கன்னா சிமெண்ட்டாகவே ஆக்கி வச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கொத்தி விதை போட்டு தண்ணி விட்டு காய் வர்ற நேரத்தில் இந்த மாதிரி சிமெண்ட்டு மொத்த செடியுமே அந்த மாதிரி பாதி நோண்டி பாதி நான் செத்து போச்சு, பாதி வந்து சிமெண்ட்டாக ஆக்கி வச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கங்கிறனால நம்ம ஒன்றுமே சொல்லவே முடியல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், சாக்கு கட்டி இது பண்ணுங்கன்னு. ஆனாலுமே பார்த்திங்கனாக்கா இந்த சிமெண்ட்டு அப்படியே பட்டை வரைக்குமே எல்லா செடியும் போயிடும் போல் இருக்குங்க. பாருங்கள், வல்லாரக்கீரை பறிக்கலாம், பாப்பாவுக்கு பறித்து ஒரு துவையல் அரைச்சி கொடுப்போன்னு பார்த்தா இதெல்லாம் சிமெண்ட்டு மொத்தமும். அந்த சிமெண்ட்டு கலவை பட்டு சரி இதுக்கு மேலே மெதுவாக பண்ணால் வேலைக்கு ஆகாது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே பறித்து நம்ம சமையல் பண்ணிவிடுவோம். அப்புறம் இருக்க பக்கத்தில் பில்டிங் கட்டுறதுனால எப்படியும் வந்து நமக்கு கலவை படாமல் இருக்காது. அவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க எப்படினாலும் பில்டிங் வேலைங்கும்போது அவங்க படாமல் எப்படி பண்ணுவாங்க. அதனால் சரி நம்ம பறிச்சுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் பறிச்சுக்குவோன்னு பறிச்சுக்கிறது. வல்லாரக்கீரை பாப்பாக்காக தான் வச்சேன். ஒரு 2 வாட்டி தான் எடுத்திருக்கேன். சரி நல்லா கொஞ்சம் தளைஞ்சி வந்ததுனாக்கா துவையல் மாதிரி நம்ம வல்லார ஊறுகாய் மாதிரி ஸ்டாக் புளி வச்சு நம்ம பண்ணுவோன்னு பார்த்தேன். ஆனால் புளி வச்சாக்கா அதோட மருத்துவ குணம் போயிடும் அப்படின்னாங்க. அதனால அப்பப்போக்கி தோசையில் அரைச்சி கொடுக்குறது, துவையல் பண்ணி கொடுக்குறது புளி போடாமல் அப்படின்னு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது எடுத்துகிட்டு போயிட்டு தோசையில் தான் அரைச்சி கொடுக்கணும். கீரைனாவே அவ்வளோதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறா. அதனால் ஏதாவது அவளுக்கு தெரியாமலும் பண்ண முடியலங்க. பாருங்கள், எல்லாத்துலேயுமே சிமெண்ட்டு கலவை தான், மண்ணாக இருக்குது. இது எப்படி தான் க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கிறதோ. இது கொஞ்சம் தளைஞ்சிச்சினாக்கா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வேரோட மாடியில் தான் கொண்டு போய் வைக்கணும். சரி இன்னொரு 3 மாதம் 4 மாதம்தான் இந்த இடம். அதுக்கப்புறம் மாடியில் தான் எல்லாத்தையுமே ஏற்றணும் ஒரு ஆள் வச்சுட்டு. சரி இது லாங் பீன்ஸ் கொஞ்சம் பறிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, 10 நாள் ஆகிப்போச்சு. சரி இன்றைக்கி பறிச்சுக்கலாம், பறித்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பறிக்கிறேன். கொடுத்தா எல்லாமே ஒன்றாவே கொடுக்குது, எதை சமைக்கிறது. இது வந்து வாடி போயிடும். மறுநாள் வந்து பறிப்போன்னு பார்த்தோன்னா முத்தி போயிடும், இல்லைனா காஞ்சி போயிடுது. வீட்டில் பறித்து வச்சோம்னா வாடி போயிடுது. நம்ம என்ன பொரியல் பண்ண இப்போ எல்லாமே ஒன்றா காய்ச்சிருக்கு. லாங் பீன்ஸு, கொத்தவரங்காய், வெண்டைக்காய் அப்படின்னு எல்லாமே ஒன்றா காய்க்கிறதுனால சரி பறிச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 பொரியல் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதுதான்.
நல்லா பிஞ்சாக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா குட்டையாக ஆயிடுது. குட்டையானதுக்கப்புறம் சரி நம்மளாக தெரிஞ்சுக்கணும், இது முத்தி போயிடுச்சு, இதுக்கு மேலே காய்ப்புக்கு வராது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வச்சதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக வரும். அதுக்கப்புறம் காய்ப்பு குறைய என்ன ஆகும், நாள் ஆக ஆக அது அப்படியே குட்டையாயிரும். அதுக்கப்புறமேட்டு காய் வராது, செடியை பிடுங்கி போட்டு அதுக்கப்புறம் புது செடி தான் வைக்கணும். அதனால் அது பண்ணணும். அது இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் தாங்க க்ளீனாக எல்லாத்தையும் கொத்தி விட்டு வரிசையாக வச்சு விடணும். இந்த வெயில் காலம் போகட்டும்னு தான் இருக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக எந்த செடி வச்சாலும் பெருசாக பராமரிக்கலாம் முடியாது. பூச்சி தொல்லை, மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சின்னு நமக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும். நமக்கு ஓரளவு ஹார்வெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இதை காயை பறிச்சுட்டு போய் சமையலை பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ குட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். லாங் பீன்ஸு அவ்வளோ லாங்காக இருக்கும். இப்போ பார்த்தாக்கா ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாதம்தான் வரும் போல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பிடுங்கிடணும். இந்த செடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு வண்டு அது ஓட்டை போட்டு வச்சிருது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சது எவ்வளோ லாங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி தான் அதுவுமே லாங்காக இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்ட் ஆகிட ஆரம்பிச்சிடும். இவ்வளோ லென்த் ஆகிடுச்சு பாருங்கள், ஷார்ட் ஆகிடுச்சு. இதை கொடி காராமணிலேயே கொடி, இது கொடி வகை. கீழே பறித்தோம் இல்லைங்களா, அது செடி வகை. நான் தான் கொடியுமே செடி கூட சேர்த்து வச்சிட்டேன். ஏன்னா செடி மட்டுமே வச்சோம்னாக்கா ஃபுல்லாக பாம்பு கிம்பு அடைஞ்சிக்கும், கீழே படர்ந்துருக்கும், தெரியாது. இதுனா கொடினாக்கா நமக்கு அது கம்பி வேலியை பிடிச்சிட்டு போயிடும், கீழே கொஞ்சம் தெரியும் பார்த்தாக்கா. அதனால் ரெண்டுமே கலந்து வச்சிட்டேன். கொத்தவரங்காய் அங்கே ஒரு 3 செடி, இங்கே ஒரு 3 செடின்னு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே பக்கமாக வச்சுருந்தா அழகாக இருந்திருக்கும். தெரிய மாட்டேங்குது, ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் தெரியல. வச்சுருக்கும் போது மரமாக வச்சுருந்தோம். மழை பெஞ்சு அது ஒரு 3-4 மாதமாக மாமரம், அப்புறம் வாட்டர் ஆப்பிள், பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டர் ஆப்பிள், மாமரம், அப்புறம் கொய்யா பழம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்ததும் அது நல்ல ஒரு க்ரோத் வந்துகிட்டே இருக்குது. பரவாயில்ல, மரமாகிட்டே இருக்குதுன்னு பார்த்தா மழை பெஞ்சு ஒரு 3 மாதம் அப்படியே நின்று போயிடுச்சு. தண்ணி போக வழி இல்லாமல் அப்படியே மரம் பட்டு போயிடுச்சு. அதனால் சரி, இந்த வாட்டி தான் நான் செடி போட்டிருக்கேன். இப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன்னா, ஓரளவு நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால் ஒரு லைனாக வச்சு விடலாம். வெண்டைக்காய்னா வெண்டைக்காய் அப்படி ஒரு லைனு, கொத்தவரங்காய்னா லைனு, அப்படி நீட்டாக ஹைட்டாக போகுது செடி. அதனால் பார்க்கவும் அழகாக இருக்கும், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு டைமு அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். இந்த வாட்டி ஒரு மழை பெய்யும் போது நம்ம சைடெல்லாம் கல் வச்சு கட்டிடலான்னு பார்க்குறேன். கல் வச்சு கட்டிட்டா உள்ளே தண்ணி வராமல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருந்தேன். அப்புறம் இன்னொரு பக்கம் நமக்கு தான் அறிவு கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைங்களா, மண் மூலமாக ஊறி மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் இந்த வாட்டி கல் கட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி வரல அப்படின்னா செடி வச்சு விடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். மழை காலத்தில் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. சுற்றியுமே குளமாய் தண்ணி நிற்கும். நம்ம இடம் வரைக்குமே, அதாவது குளமாய் தண்ணி நிற்கிற இடம் மேடாக இருக்குது. நம்மளோட தரத்தோட்டம் பார்த்திங்கன்னா பள்ளம். நம்ம கல்லே கட்டினா கூட பூமியிலேருந்து ஊறி மேலே வந்துச்சுன்னா செடி நம்ம கஷ்டப்பட்டு வச்சுமே பிரயோஜனம் இல்லாமல் போகும். அதனால் சரி பார்க்கலாம், கல் கட்டி இந்த வாட்டி பார்ப்போம். தண்ணி ஊறாமல் இருந்ததுன்னா
நம்ம விதைய போட்டு வச்சுருவோம். விதை போட்டு வச்சுட்டு தண்ணி ஊறலைன்னா கீழே பூமியில் வச்சுருவோம் செடியை. அப்படி இல்லைன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். கொத்தவரங்காய் நமக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி அரை கிலோ பொரியல் பண்ணோம். அது கொத்தவரங்காய் சாப்பிட்டு அது சலிச்சே போயிடுச்சு. முதல்ல வந்து அந்த லாங் பீன்ஸு செஞ்சு ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த வாட்டி நம்ம கொத்தவரங்காயில் என்னென்ன டிஷ்ஷு இருக்கோ வகையாக அது ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் பொரியல் பண்ணுறேன், ஒரு நாள் சாம்பார் வைக்கிறேன், ஒரு நாள் காரக்குழம்புல போடுறேன், ஒரு நாள் வந்து அந்த அது என்னது கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து போட்டு அது கூட்டு மாதிரி வைக்கிறேன். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறேன். ஆனாலுமே அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. காய் நல்லா விரும்பி கொத்தவரங்காய் சாப்பிட்றவங்க ஒரு 4 செடி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் 1 கிலோ 3/4 கிலோ அளவுக்கு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சிகப்பு கீரை, நமக்கு சிகப்பு அரைக்கீரை, பச்சை அரைக்கீரை அப்படி போட்டு வச்சுருக்கேன். சாரி, இது சிகப்பு தண்டுக்கீரை, பச்சை அரைக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை. இதை பறித்து இன்றைக்கி கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணிடலாம். பொரியல் பண்ணி வச்சிட்டோன்னாக்கா ஒரு 4 வாய் 5 வாயில் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாள். அதை கடைஞ்சி கொடுத்தோன்னா அவளை சாப்பிட வைக்கிற பாடு பெரும் பாடாகி போயிடும். அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கீரைலாம் பாருங்கள் ஃபுல்லாக கலவை. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம கொத்தி விதை போட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா வளர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற நேரம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்ல முடியல. சரி, பறிப்போம், முடிஞ்ச வரைக்கும் பறித்து காலி பண்ணிடலாம். ஒவ்வொரு கீரைலாம் பூச்சி இருக்கும் பாருங்கள். இது இயற்கையாகவே எந்த பூச்சியுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது கீரை. நமக்கு அந்த பூச்சோ புழுவோ எதுவுமே இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ என்ன ஒரே மிஸ்டேக்கு, இந்த கலவை பட்டு வீணாக போச்சு. சரி, ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். ஒரு கூடை நிறைய நமக்கு காய் கிடச்சிருச்சு வகையாக. இதை எடுத்துகிட்டு போயிட்டு விதவிதமாக ஒரு 2-3 நாளைக்கு சமையல் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.